ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது. அதிகாரத்தை குவித்துக் கொண்டு மாநிலங்களின் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுக்கிறது. ஆளுநர்கள் முன் இரட்டை ஆட்சியை நிறுவுகிறது. நாடாளுமன்ற மறுவரையறை என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் விவாதம் இல்லாமல் எதிர்கட்சிகளை கேட்காமல் அதிகாரத்தை குவித்துக் கொள்வதற்கு நாட்டின் பிரதமர் முனைகிறார். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. தென் மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் தான் குடும்ப கட்டுப்பாட்டில் முன்னணியில் இருந்தது. அதை தண்டிக்கிற விதமாக தென் மாநிலங்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது, தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். வட மாநிலங்களின் எண்ணிக்கையை உயர்த்தி தென் மாநிலங்களின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது திட்டமிட்ட அரசியல் சதி. எனவே இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் கூட்டியிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கிறது. அது இந்தியா கூட்டணியில் அங்கம் பெறுகிறது. கட்சி அரசியலுக்கு அப்பால் இந்த நாடாளுமன்ற மறு வரையறைவில் தமிழ்நாடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதே போன்று மேகதாது காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனை. நீதிமன்ற தீர்ப்பு அமலாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு தண்ணீருக்காக இயங்குகிறது. அணை அங்கே கட்டப்படக்கூடாது. மறுபேச்சுக்கு அங்கே இடமில்லை. நீர் டெல்டா உயிர்மட்டம் அல்ல, தமிழின் தொன்மை. எனவே எதன் பொருட்டும் காவிரியை தடுத்து நிறுத்தக்கூடாது. இதற்காகவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். புதிய அரசு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். நிதி போதவில்லை, கடன் பெற்றாக வேண்டும் என்கிற சூழல் இருக்கிறது. ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும். நீண்ட நெடுங்கால பிரச்சனைகளுக்கு ஒரு 2 மாதங்களில் தீர்வு என்பது சரியல்ல. பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். முந்தைய அரசு நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். பெயரை மாற்றுவது கூடாது. யார் ஆட்சியில் எத்தகைய பெயர், எத்தகைய நலத்திட்டங்கள் நடைபெற்றதோ அது தொடர்வது நல்லது. ஆனாலும் எதன் பொருட்டும் நலத்திட்டங்களை நிறுத்திவிடக் கூடாது. அது தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பங்கேற்கிறோம். அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல் கட்சி அரசியலுக்கு அப்பால் நாடாளுமன்ற மறு வரையறைவு, அதே போன்று மேகதாது காவிரி பிரச்சனை, தமிழ்நாடே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது, கேட்டுக்கொள்கிறது. சார், முதலீடுகளால் அதுல எங்களுக்கு ஒரு வேறுபட்ட கருத்து இருக்கு. நாடு கடந்த நிறுவனங்களின் முதலீடுகளால் தமிழ்நாடோ நாடோ முன்னேறி விடாது. இதுவரை நாடு பெற்ற முன்னேற்றம் என்பது நம்முடைய அறிஞர்கள், நம்முடைய வல்லுநர்கள், நம்முடைய உழைப்பாளி மக்களால் உருவானது. நாடு கடந்த நிறுவனங்களில் மூலதனம் 100 ரூபாய் மூலதனம் போட்டால் லட்சம் ரூபாயை அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். எனவே நாடு கடந்த நிறுவனங்களால் நாடு முன்னேறி விடாது. நமது தற்சார்பில் தான் நாடு முன்னேறும். நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நம்முடைய அறிஞர்கள், நம்முடைய நுட்ப வல்லுநர்கள் ஏராளமாக இருக்கிறார். ஐஐடியில படிச்சவங்க தான் ஐரோப்பால இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இங்கிருந்து மருத்துவர்கள் தான் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, ஐரோப்பாவில், அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு பயன்படுத்தினால் நாடு பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை அடையும். எங்களுக்கு ஒரு மூலதன முதலீடுகளால் தேசம் முன்னேறிவிடும் என்று நாங்கள் நம்பவில்லை. ஒரு வெள்ளை அறிக்கை தர சொல்லுங்க. கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறார்கள். இயற்கையின் மீது சூறையாடல் நடத்துகிறது நாடு கடந்த நிறுவனங்கள். எனவே நம்முடைய தற்சார்பு, நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள், நம்முடைய தொழிலாளர்கள், இதெல்லாம் நாடு முன்னேறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களுக்கு நாடு கடந்த நிறுவனங்களை, முதலீடுகளை ஈர்ப்பதிலே எங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்கு. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம்? யாருக்கு யாரு புரிந்துணர்வு? நாடு கடந்த நிறுவனங்கள் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கினால் அங்கு சங்க அமைப்பு உரிமை உண்டா? கொடிபிடிக்க முடியுமா? போராட முடியுமா? சாம்சங் நம்ம தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதெல்லாம் போராடி பெற்ற உரிமைகள். இது முதலாளிகளின் சலுகை அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஈர்க்கப்படுகிற முதலீடுகளை விட உள்ளூரில் தற்சார்புக்கு ஒதுக்கீடு நாம் செய்கிறோம் அல்லவா, அதில் தான் நாடு முன்னேறும். அடுத்து முடிச்சுக்கலாங்களா?